பின் கர்த்தருடைய பண்ண பரிசுத்த முடியும். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாஸ்டர், சிஸ்டர். சொல்லுங்க. எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபத்துல கர்த்தர் எனக்கு அபிஷேகம் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்நிய பாஷை பேசியிருக்கேன். இதே நாள்ல தங்கச்சியும் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கா. 2 பேரையும் கர்த்தர் ஒரே நாள்ல எங்களை அபிஷேகத்துல நிரப்பி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் குடும்ப ஃபேமிலி இல்லைன்னு சொல்லியிருந்தேன். மந்த் எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபேமிலியா நாங்க இருக்கோம். கர்த்தர் ஆமென். இந்த ஜெபத்துல இருந்து நிறைய கர்த்தர் கிருபைனால எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஆமென் ஆமென். அவரு ஹஸ்பண்டுக்கு வந்து விசா போன தடவை இது அட்டன் பண்ணி விசா கிடைச்சது. அப்புறம் அங்கேயும் ஆமா, வந்துட்டாங்க இல்லைங்களா? இங்க வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட். இங்கதான் இருக்காங்க. ஃபேமிலியா ஆ. இருக்கும். ஓ, பக்கத்துல தான் இருக்கிறாரா? ஆமா. ஓகே ஆமா. ஓகே. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? அவருக்கு இன்னும் கிடைக்கல பாஸ்டர், தேடிட்டு இருக்கோம். ஓகே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சகோதரருக்கு நாங்க வேலையை நாங்க கட்டவிழ்க்கிறோம். அடுத்த மீட்டிங் வரும்போது வேலையோட வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஓகே. தேங்க்யூ Praise the Lord. பாஸ்டர். God bless you. தேங்க்யூ பாஸ்டர். நன்றி ஆண்டவரே. சகோதரி ஹிந்து, கர்த்தர் நீங்க கடந்து வந்த பாதைகள்ல அவர் கூட இருந்து அவர் வழி நடத்தினதை எத்தனையோ தடவை பார்த்திருக்கீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் நீங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாதிரி பல சூழ்நிலைகள்ல மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் நீங்க நடந்துட்டு இருந்தீங்க. ஆனா அந்த மரண இருள் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி கொண்டு வந்த தேவன் உங்களை ஆச்சரியமான ஒளிக்குள் நடத்துகிற காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள நீங்க கடந்து போகிற போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் காணப்படுகிற அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தி சிஸ்டர். எங்க இருக்கிறீங்க? பாபு பின் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தி. ஆண்டவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஆண்டவர் உங்க மேல ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். நீங்க அவரை துதிக்கிறதுனால, அவரை மகிமைப்படுத்துறதுனால அவர் எப்பவுமே உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகத்தான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க 2025ஆம் வருடத்துல ஆரம்பத்துல ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே கர்த்தர் செய்கிற மகிமையான, ஆச்சரியமான, அதிசயிக்கத்தக்க காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. சிஸ்டர் ஹிந்து, சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லரும் ட்ரைனிங் அகாடமியும் வச்சிருக்கேன். அதுல எனக்கு பிசினஸ்ல நிறைய லாஸ், ரொம்ப அடிபட்டு, ரொம்ப பிரச்சனை, நிறைய 6 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை. நான் ஒரு பார்லர் சேல் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆனாலும் அதை வாங்கவும் யாரும் வரல. ரொம்ப போராட்டம். அப்போ ஒரு நாள் பார்லர்ல நான் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, பைபிள் படிப்பேன். சில டைம் சும்மா இருக்கும்போது பிரேயர் எல்லாம் கேட்பேன். அப்போ நான் இந்த போன்ல பாத்துட்டே இருக்கும்போது பாஸ்டரோட அந்த ஜூம் மீட்டிங் Facebookல தான் பார்த்தேன். அந்த டைம்ல நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, எல்லாமே போயிடுச்சு, நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, நம்ம வாழணுமா, மறிச்சிடலாம் அப்படின்ற ஒரு யோசனையில தான் அதை நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஏவுதல், இந்த மீட்டிங் பாரு, கட்டாயமா உனக்கு இதுல வார்த்தைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப வாஞ்சியா இதுக்காக ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் என் கூட பேசணும்னு. இந்த மீட்டிங்கோட துவக்கத்திலேயே ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு. நிறைய விஷயங்கள் நான் பண்றதையும், அந்த நிறைய விஷயங்கள் என்கிட்ட இதுல பேசியிருக்காரு. என்னுடைய கடன் பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாவும், ரொம்ப தைரியமாவும் இருந்தது. ஏன்னா ஒரு நாளும் நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இந்த 15 நாள்ல என்னுடைய வெயிட் 15 கிலோ ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போராட்டம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் 2 லட்சம் ரூபாய்ல 4 லாக் ஆயிட்டேன். இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலுமே இன்னைக்கு நான் ஜீவனோட உட்கார்ந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன்னா, அது கர்த்தரோட பெரிதான கிருபை தான். இன்னும் அநேக மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுன்ற வாஞ்சை எனக்குள்ள வந்திருக்கு. என்ன கர்த்தர் சாட்சியா நிறுத்தின இந்த ஒரு நிமிடத்திற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க எந்த ஊரு சிஸ்டர்? பாஸ்டர், நான் ஆவடி பட்டாபிராம்ல இருக்கேன். சிங்கிள் பேரண்ட் நானு. பையன் ஒருத்தன் படிச்சிட்டு இருக்கான். சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. ஒரு அகாடமியும், ஒரு பியூட்டி பார்லரை வச்சு ரன் பண்ணி, அதுல வர இன்கம் வச்சு தான் நான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆனா நிறைய விஷயத்த ஒரு இருளின் ஆவி உங்களுடைய பிசினஸ விட்டு விலகிறத நான் பாக்குறேன்.
ஒரு ஆமென். ஒரு இருளின் ஆவி உங்க பிசினஸ விட்டே விலகுது. இதுக்கு மேல ஆமென். பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய காரியங்கள ஆண்டவர் செய்ய போறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பெரிய அபிஷேகம் உங்கள மூட போறத நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிசினஸையும் உங்களையும் ஒரு அபிஷேகம் மூடுது. நீங்க வந்து இதுக்கு மேல நீங்க அப்படியே ரொம்ப ஈஸியா நீங்க அப்படியே போக போறீங்க. இந்த கடனெல்லாம் அடையற வரையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி கூட தெரியாது. அது ஒரு சுமையாவே இல்லாம கடன் இருக்கும். ஆனா சுமையாவே இல்லாம அத அடைச்சிட்டு வர்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. அத அடைக்கிறதுக்கான திராணிய ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி தர்றத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான அபிஷேகத்த பெற்றுக்கொள்ளுங்க. நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சகோதரி மேல ஆண்டவரே இந்த பிசினஸ்ஸால ஆண்டவரே அப்படியே ஒரு இருளின் ஆவி விலகுனதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே இந்த பிசினஸ் அப்படியே ஒரு டேக் ஆஃப் ஆகறதுக்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். அப்படியே ஆண்டவரே அப்பா ஒரு உயர்வுக்குள்ள கடந்து போறதுக்காக ஸ்தோத்திரம். கடன் ஆவிகள நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். ஆமென். Praise the Lord, அடுத்து யாராவது சாட்சி Pastor. சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட். யார் அது? Pastor, நீங்க Patricia sister. Patricia. பட்ரிஷியா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். first நீங்க ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்திற்காக நான் கண்ணை மூடும்போது ஒரு ஸ்ட்ரீம் வாட்டர் அதுல அழகா சன்லைட் அப்படியே அது மேல இருக்கிற மாதிரி இப்ப கூட கண்ணை மூடினா எனக்கு அப்படிதான் வருது. அப்படியே ஒரு ஒரு காம்னஸ் அப்படி வந்தது ஃபர்ஸ்ட். அந்த 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 ஆமென். அந்த ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து எத்தனையோ வருஷங்களா சில போராட்டங்களுக்கு மத்தியா தான் நீங்க போயிட்டே இருந்தீங்க. ஆமா ஒரு எப்படி ஃபர்ஸ்ட். சொல்லலாம்? ஒரு ஒரு புயல் மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். நீங்க கடந்து வந்த வாழ்க்கை பூரா. ஆனா வந்து ரொம்ப ஆண்டவர பிடிச்சு வந்தீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இனி வந்து ஒரு ஒரு காமான வாழ்க்கைய உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஒரு ஆமென். காமான அதாவது இதுவரையில இருந்த புயலெல்லாம் ஓய்ந்து போய் ஒரு அமைதலான வாழ்க்கையை இனி நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். ஆமென். Thank you, காட் பிளஸ் Jesus. யூ. ஆண்டவரே Thank you, sir. சகோதரி ஆசீர்வதிங்க. ஆமென். ஓகே சிஸ்டர். பரிசுத்தர் சுப்பிரமணியங்க, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். ஓகே பிரதர். அநேக அநேக வார்த்தைகள் என்னுடன் பேசினாரு ஆவியானவர். நீங்க சொன்ன ஆமென். விஷயத்துல நிறைய விஷயத்துல நான் வந்து அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை இந்த ஜெபத்தின் மூலமா அடைஞ்சிருக்கேன். எனக்கு ஆமென். கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு ஹெல்த் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சைக்காலஜியா ஒரு இதாச்சு. நீங்க சொன்ன ஹெல்த், மைண்டு, தூக்கமின்மை எல்லாம் இப்ப ஆண்டவரை விசுவாசிச்ச அப்புறம் நார்மல் ஆயிட்டேன். உங்களோட இதுல ஆராதனையில எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைச்சது. இது சாட்சியா ஆமென். உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆமென். நல்ல பிரைஸ் தி லார்ட். சொன்ன விஷயங்க ஆவியானவர் எனக்குள்ள இது சொல்லு அப்படின்னு இப்ப சொன்னாரு. அப்புறம் தான் ஆமென். அவங்ககிட்ட பேசுறேங்க. ஓகே. பிரதர் பிரசிடர் பிரதர் பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் பிரதர் எமர் டைசன் கால்ஃப்ரட் டைசன் பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். ஓகே. ஓகே, நான் சொல்லுங்க போன பிரதர். மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தீங்க. அது ஆ. ரொம்ப நாளா இந்த வாழ்க்கையே வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரியே நான் பலமுறை நினைச்சிருக்கேன். போன முறை ஆ. நீங்க கொடுத்த தீர்க்க தரிசனம் எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்திருந்தது. எவ்வளவு ஆ. பிரச்சனைகள் இருக்கு, கடன் பிரச்சனைகள் அது இருந்தாலும் நான் ஆண்டவரோட பேசணும், அதுதான் என்னோட ஆசையா இருக்கு. மற்ற பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்துக்குருவாரு. அதுக்கு நான் முயற்சி பண்ணி மேல போகணும். அதுக்கு இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப உந்துதலா இருக்கு. போன முறை ஓகே. நீங்க சொன்ன சாட்சியும் எனக்கு அதை நோக்கி தான் இருந்தது. மகனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா கர்த்தர் ஒரு பெரிய ஆண்டவரே வெளிச்சத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, நீ கள்ளங்கபடம் இல்லாதவன்னு நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கள்ளங்கபடம் இல்லாத ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு நீங்க சொல்றீங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் உன்னை புறக்கணிச்சாங்க, உன்னை ஒதுக்குனாங்க. ஆனாலும் கூட நான் உன்னை அரவணைச்சு உன்னை ஏற்றுக்கொண்டு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சத்தத்தையும் நீ கேட்ப, என் மகிமையையும் பார்ப்ப, உன் வாழ்க்கையை நான் அப்படியே தலைகீழா மாத்தி போடுறதையே நீ பார்க்க போகிறாய்ன்னு நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகளை நாங்க கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரசிடர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு இந்த ஜூம் மீட்டிங் கடைசி வெள்ளிக்கிழமையில நடைபெறும். அதனால நீங்க கடைசி வெள்ளிக்கிழமையில நீங்க நீங்க மறக்காம நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.